அவள் தானே எங்கள் புன்னகை. நம்ம மனசார விரும்பின ஒருத்தி நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கையே நரகமா இருந்தா. எனக்கு கல்யாணமே ஆகாம இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன்டா. கழுத்துல என்ன தாலி கட்ட சொல்லி எனக்கு அவளை பிடிக்கலடா. எனக்கு எனக்கு இந்த வாழ்க்கையவே பிடிக்கலடா. வாழ்றோன்னு தோணுது. என்னால எல்லாருக்குமே கஷ்டம்தான். என்னை விட்டுட்டு போயிட்டா. ஏண்டா மகேஷ், என் காதலை விட அவள் லவ் பண்ற அந்த பையனோட காதல் தான் அவளுக்கு வசதி ஆயிடுச்சாடா. சரண், அவன் நான் தான்டா. உன்னால எப்படி எதை ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அந்த உண்மை உனக்கு தெரிய வரும்போது நீ உடஞ்சிருவ. நீ என்னை அடிச்சு வெளியே துரத்துனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. ஏன்னா உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் அப்படி. நீ அண்ணன்டா. உனக்கு அப்புறம் தான் எனக்கு மற்றது எல்லாமே. மகேஷ், பொண்ணுங்களை நம்பவே பயமா இருக்குடா. அவன் எப்படி நெஞ்சில குத்தினாலும் அதே மாதிரி இவளே என்ன குத்திடுவாளோட எனக்கு பயமா இருக்கு. எனக்கு யாருமே வேணாண்டா. என்னை இப்படியே விட்டுட்டா நான் பாட்டுல இருப்பேன். பிடிக்கலடா. வாடி வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு காலையில இருந்து என்ன பார்க்கவே வரல. பாத்தியா என் வாழ்க்கைய பாத்தியாடி? நீ பண்ண ஒரு தப்பால எல்லாமே தலைகீழ போயிடுச்சு. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. மண்டபத்தை விட்டு போனா கல்யாணம் நிக்கணும் தான் நினைச்சதே தவிர கழுத்துல இந்த தாலி ஏறணும்னு நினைக்கலக்கா. கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? பிடிச்சு பண்ணிக்கணும்டி, மனசார பிடிச்சு பண்ணணும். ஆனா இந்த தாலி எதுக்கு என் கழுத்துல கிடக்குன்னு எனக்கு தெரியலடி. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். ஆனா அதுக்கு மாறா ஒரு விஷயம் நடக்கும்போது அதோட வலி இருக்கு பாத்தியா? இப்ப நான் அதை தானே அனுபவிக்கிறேன். கல்யாணம் ஒரு சைடு நின்னது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்படி ஏன் வாழ்க்கை போகுன்னு நான் நினைக்கலடி. என்னால இவன் கூட வாழ முடியாது. மிருதுல என்னை கொன்னுடுவான். என்னை உயிரோட வச்சு கொன்னுடுவான். அக்கா வலி எனக்கு புரியுதுக்கா. அக்கா இதனால நீ என்ன எடுத்துருவியா அக்கா? என்ன லவ் பண்ணது என்ன? என்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அக்கா என்ன வெறுத்துருவியா? நான் ஏண்டி உன்னை வெறுக்க போறேன்? நானே நீ வெறுத்துட்டேன். என்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம இந்த வாழ்க்கை வாழ்றோம்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆனா அர்த்தமே இல்லாத வாழ்க்கைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. இவன் கூட ஒரு ராத்திரி கூட இந்த ரூம்ல என்னால இருக்க முடியாது தெரியுமா? அக்கா நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மளை விட்டு தள்ளி போகுமே தவிர நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை நீதாக்க எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்க. அப்போ இந்த சரண் என் தலையை எழுதப்படாத விதிக்கா. அவனுக்கு நீதான் புருஷனா வரணும் இருந்தா அதை யார் நடக்க மாத்த முடியும்? ஆனா அதுக்கு இப்படி ஒரு குழப்பம் பண்ணி தான் உன் கழுத்துல தாலி இருந்திருக்கு. அதுக்கு நான் காரணம் ஆயிட்டல்ல. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. மன்னிப்பியா அக்கா? நீ என் தங்கச்சிடி. உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. நீ அது உன் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருந்தா போதும். ஏண்டி அவன் கூட போயிருந்துருக்கலாம்ல? திரும்ப ஏன் மண்டபத்துக்கு வந்த? அதை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாது. எனக்கு உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். என்ன மன்னிச்சிருக்கா. உன் காலில் விழுந்தா கூட தப்பில்லை. நீ ஒன்றும் காலெல்லாம் விழ வேணாண்டி. என்ன நீ சந்தோஷமா இருந்தா போதும். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நீ எவ்வளவு அழுதன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி ஆயுசுக்கு அழுக சொன்னாலும் அழுதுட்டே இருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. ஆனா நீ அதுவும் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருடி. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையறதெல்லாம் ஒரு வாரம் தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும்டி. என்ன கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. நான் இப்போ சொல்றேன், நீ லவ் பண்றது யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. உனக்காக தான் நான் இந்த வாழ்க்கையவே ஏத்துக்கிட்டேன்.
ஒருவேளை அந்த மனமேடையில் அந்த கல்யாணம் நின்று இருந்தாலும் மறுபடியும் ஒன்றுதான் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த கஷ்டம் உனக்கு வேணாம் தான் நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன். இதில் நான் சந்தோஷமா வாழ்றனோ வாழலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்காக நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை எப்போதுமே கலைஞ்சிடக்கூடாது. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு எதை பத்தி பிரச்சனை இல்லை மிருதுலா. இனி என் வாழ்க்கை யாருனாலையும் மாற்ற முடியாது. சரந்தா எனக்கு புருஷன், நான் தான் அவனுக்கு பொண்டாட்டி. ஏன்னா என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டான். இதுக்கு மேல இது யாருனாலையும் மாற்றவே முடியாது. நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். ஆனா உன் வாழ்க்கை அப்படி இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்காக தான் நான் எல்லாமே ஏத்துக்கிட்டேன். சரியா? இப்ப கூட என் வாழ்க்கையை பத்தி தானே நீ யோசிக்கிற. நீ என் தங்கச்சிடி. எனக்காக என் நிழலா நீ கூடவே நின்னாயே. எறும்பு அண்டாம என்ன கண்ணில வச்சாயே. அவன் என்னை ஏமாத்திட்டான். எனக்கு அவ வேணும். ஆனா அவ வேணும். மிருதுலா, எங்கடி போன? என்கிட்ட வந்துருடி. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடி. ஏன்டி என்ன ஏமாத்தின? சரி, நீ வா, நம்ம போய் தூங்கலாம். தூக்கமா? இனி எங்க நான் தூங்க? என் தூக்கத்தை எடுத்துட்டு என் வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு போயிட்டா நான் இனி எப்படி தூங்குவேன்? தூக்கெல்லாம் வராதுடா எனக்கு. அதெல்லாம் வரும். இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம்னு அவன் இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வழி தெரியும். என்னன்னா உண்மைதான்டா. ஒரு பொண்ணு மனசார விரும்பி அவன் நமக்கு கிடைக்கலனா அதோட வழி அப்பப்பா சாமி யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அதுக்காக இப்ப அவன் வாழ போற வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே, எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்போம். வீடு பார்த்துக்கலாம். என்ன மறந்துட்டா? என்னை ஏமாத்திட்டா. சன் அண்ணி ரொம்ப குடிச்சிருக்கான். அதான் உள்ள தூங்க வைக்க. அவன் என்னடா போனா எனக்கு என்ன? ஏன்ட்ட எதுக்கு சொல்றீங்க? ப்ளீஸ், உங்க கோவம் நியாயமானதா. அவனை தூங்க வச்சுட்டு போலான் தான் வந்தேன். மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. என்னால முடியல. அப்படியே எங்காவது போய் செத்தெல்லாம் போல இருக்குடா. என்னடா இது வாழ்க்கை? நீ நிஜம்தானா இல்லை நிழல் தானா? பதில் கேட்கிறேன் கிடைக்காதா? ஞாபகங்கள் அதை நினைத்திருப்பேன். என்னை தேடி திரும்பாதா? காதல் நீ காயம் நீ காதல் நீ மறைந்தாயே. வேஷம் நீ பொய்கள் நீ மாற்றம் நீ நான் உடைந்தேனே. விட்றா, எனக்கு தூக்கெல்லாம் வரலடா. என்ன விடு. எனக்கு இன்னும் சரக்கு வாங்கிட்டு வா. நான் குடிக்கணும். எனக்கு எனக்கு எதுவுமே வேணாம். என்ன மன்னிச்சிரு சரண். உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நீ எத்தனை தடவை உன்கிட்ட சொன்ன? நேருக்கு நேரம் சொல்லலைனாலும் காய்மறியா இளமறியா நான் சொன்னேனடா. புரிஞ்சிருந்திருக்கலாம்ல. இப்படி எல்லா சைடு கஷ்டத்தை கொடுத்து வச்சுட்டீங்களே. சரி சரி சரி, இப்ப தூங்கு. நாளைக்கு வாங்கி தரேன். தூங்கு. அவன் வருவாளா? ஐயோ, என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு போயிட்டாலே. டே, அதெல்லாம் வருவாங்க. நீ கண்ணை மூடி தூங்கு. அண்ணி, இனிமே நீங்க எனக்கு அண்ணி. அதனால அண்ணின்னு தான் சொல்லி கூப்பிடணும். வலி ஒண்ணுதான். ஆனா அது வெவ்வேறு விதத்துல இருக்கிறதுனால அதுக்கு இன்னமுமே காரணத்தை அடுக்கிட்டு போலாம். நடந்து முடிஞ்சதை யாருனாலையும் மாத்திர முடியாது. நான் கூட இதை எதிர்பார்க்கல. இதை நான் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் சொல்லிக்கிறேன். நிஜமாவே சரண் ரொம்ப பாவம். அவன் கூட இருந்து எனக்கு தான் தெரியும். நீ அவன் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. அவனை நல்லபடியா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. நான் எதை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க நீ. ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போறீங்களா? போங்க. பால்கனிக்கு வா, உங்ககிட்ட பேசணும். நானும் தான். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்.
எப்படி என்ன தூக்கி போட உனக்கு மனசு வந்துச்சு? இப்படி என்ன விட்டு போயிட்டு இல்ல, இனி நான் அழுதுட்டே இருக்கணும்னு என்ன விட்டு போயிட்டு இல்லடி. எனக்கு எவ்வளவு வேணாம். முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ ஏதோ ஒரு விளையாட்டுத்தனத்துலதான் பேரை மாத்தி சொன்னனே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. ஆனா ஒரு பேரை மாத்தி சொன்னதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என் உள்ள உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? நீ எங்கேயோ தான் இங்க இருக்கன்னு. ஆனா உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே தேடிட்டு இருந்திருக்கேன் பாத்தியா? நம்ம ரெண்டு பேரும் பண்ண தப்பால இன்னைக்கு என் அண்ணனோட வாழ்க்கையும் உன் அக்காவோட வாழ்க்கையும் பாத்தியா? என் அக்கா எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா தெரியுமா? அவ மட்டும் சரணை கல்யாணம் பண்ணல, நான் செத்தே போயிருப்பேன்டா. ஏய் மிருதுலா, நம்ம ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணோம், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என் அக்கா வாழ்க்கைய நான் எப்படி பண்ணிட்டேன் பாத்தியா? அதே சமயத்துல நீ இல்லைன்னா நான் செத்த வேண்டிய நிலைமையில தாண்டா இருந்தேன். இப்போ சொல்றேன், அண்ணனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயே, நிஜமா நிஜமா உயிரோடவே நான் இருந்திருக்க மாட்டேன்டா. நல்ல கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடணும். ஆனா யார் நெஞ்சம் எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துருச்சு. ஏய் ஏய், என்னடா இப்படி பண்ணிட்டானேன்னு நினைக்கிறியா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்னை நேரில் பார்க்க வரும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு அர்த்தம் என்னன்னு நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னனா இல்லையா? அந்த அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு ஒரு gift கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அன்னைக்கே பிரிச்சு பார்த்தனே. அந்த gift என்னோடது இல்லை, அது என் அண்ணனோட gift. அதை பிரித்து பார்த்துட்டு தான் நான் நினச்சிருக்கேன் உனக்கு உண்மையாகவே நான் வாங்கி வச்ச gift இதுதான். என்னடா சொல்ற? அதாண்டி, வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழ போயிடுச்சு. இனி எதையும் தலைகீழன்னு போக விட மாட்டேன். நீ உன்னை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நான் உனக்கு வாங்கி வச்சிருக்க gift என்னன்னு இப்பவே நீ பிரிச்சு பார்க்கணும். I love you, டி. I love you so much. இப்ப புரியும் நம்ம உறவோட அர்த்தம் என்னன்னு. இந்த கிஃப்ட நீ அன்னைக்கு உன் கையில எடுத்திருந்தீனா, அன்னைக்கு அன்னைக்கு உன்னை நான் பார்த்துருந்திருப்பேன். தப்பு என் மேலேயும் தான். நீ ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருடி. நான் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். என் காதல ஏத்துக்குவியா? உன்னை எப்ப நான் நேர்ல பாப்பணும் அப்போ நானும் என் காதல உன்கிட்ட சொல்லணும்ன்ற எண்ணத்துலதான் உனக்காக இப்படி ஒரு gift நான் வாங்கியிருக்கேன். அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? Sometimes it is hard to find words to tell you how much you mean to me. If you could give you one thing in life, I would give you the ability to see yourself through my eyes. Only then would you realize how special you are to me. You are my best friend, my soulmate, my everything. I love you forever and always. I love you too. I love you too. புரியல? நீ உன் கண்ணால என்ன பார்க்கும்போது எனக்கு உன் பார்வையில ரொம்ப பாதுகாப்பு தெரியுது. எனக்கு இனி எல்லாமே நீ மட்டும்தான். உன் கூட நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய நான் வாழணும். என்ன உன் பொண்டாட்டியை ஏத்துக்குவியா? ஊரது சிரிப்பினில் சிதறும் அழகே
எந்த சூழ்நிலையிலையும் உன்னை யாருக்காகவும் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இது வரைக்கும் நீ அழுதது போதும். என்ன, இனி நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய வேணும். ஏன்னா சரண் சந்தியா லைஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் நம்மளை பற்றின விஷயங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது. கொஞ்ச நாள் அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வச்சுக்கலாம். உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளி. மற்றபடி உனக்கு எப்போதும் நான் இருப்பேன். இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போலே பறக்கிறேன். ஏன் குட்டிமா, நீ சொல்லு. அம்மா ராசி இல்லாதவளா? அதனாலதான் அவங்கள அப்படி பேசினாங்களா? அதனாலதான் உன் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு ஊர்ல இருக்காரா? சொல்லு குட்டிமா. குட்டிமா, அண்ணே, இன்னும் மண்டபத்தில் நடந்ததவே நினைச்சிட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹரி, உங்ககிட்ட அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? நம்ம ஒரு இடத்துல தப்பு பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, அந்த பொம்பளைங்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்க பத்தியா? ஒன்று சொல்லணும். இங்கே பாரு, நம்மளோட தைரியத்தையும் பலத்தையும் யார்கிட்ட காட்டணும், எங்கே காட்டணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. ஓகேவா? அங்கே தான் காட்டணுமே தவிர முந்தானத்து மாதவன்ட்ட சண்டை போட்ட பத்தியா? அது கிடையாது. அவங்க பேசிட்டா நீ அப்படி ஆயிடுவியா? அப்படி இல்லை அண்ணி, அவங்க சொன்ன மாதிரி தான் அண்ணி நடந்துச்சு. முந்தின நாள் நீ போய் தாலி கட்ட போய் மேலே ஏறி நின்னா இவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல வந்தா விடுதலை அண்ணி போயிட்டாங்க. இப்போ நான் தான் தாலி கட்டி வச்சிருக்கேன். அவங்க 2 பேத்துக்கு விருப்பமே இல்லாம தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதான் நீ பயமா இருக்கு. நான் ராசி இல்லாதவ தானே. குட்டிமா, ஓயாம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. என்ன, ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். அதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களை கிளப்பி விட்டது உன் நாத்தனார். என்ன, உன் நாத்தனார் வாயில விழுந்துட்டாப்புல மட்டும் நீ என்ன அப்படி இருக்கேன்னு அர்த்தமா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, உன் புருஷனோட ஒத்துழைப்புல தான் நம்ம வீட்டில் இருக்க. 2வது, நீ கன்சீவா இருக்க. புரியுதா? கன்சீவா இருக்கும்போது உன் நாத்தனார் வீட்டில் இருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இல்லை இருக்கத்தான் விட்டுருவாங்களா அவங்க? நீ நம்ம வீட்டில் இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதா? அது இதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காம பேசாம நிம்மதியா தூங்கி எந்திரி. என்ன, ஓயாம சொல்ல மாட்டேன் ஒரு விஷயத்த. கன்சீவா இருக்கேன்னு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. புரியுதா? மனசு எப்போதுமே ஃப்ரீயாக லேசாக வச்சுக்கணும். என்ன, அதை எதையும் நினைக்காத. புரியுதா? நாங்கள் இருக்கோம். நாங்களே இருக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் ஆக விட மாட்டோம். அப்படி ஒன்று நீ ராசி இல்லாதவளாம் இல்லை. 1000 பேர் 1000 பேசட்டுமே, அது எதுக்கு காதில் வாங்குற? அதை எதையும் காதில் வாங்கக்கூடாது. சரியா? நிம்மதியா படுத்து தூங்கு. சரிங்க நீ. அண்ணன் நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்போதுமே சோர்ந்து போகக்கூடாது. புரியுதா? அதனால கவலைப்படக்கூடாது. நிம்மதியா தூங்கு. தேங்க்ஸ். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல. அப்புறம் மண்டபத்தில் நடந்த குழப்பத்துக்கும் நானும் தானே காரணம். நீங்கள் உங்கள் தங்கச்சி சைட்லேருந்து விசாரிக்காமல் விட்டுட்டீங்க. நான் மாப்பிள்ளை வீட்டில் சைட்லேருந்து விசாரிக்காமல் விட்டுட்டேன். ஒரு வேளை விசாரிச்சிருந்தா எல்லாம் சரியாக இருந்திருக்கும்ல. அப்படி இல்லை சார். விசாரித்தாலும் விசாரிக்கலைனாலும் என்ன தலைவிதியோ அதை யாருனாலையும் மாற்றிட முடியாது. சரணுக்கு சந்தியானா அதை எப்போதுமே மாற்றிட முடியாது சார். இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி என் காலில் விழுந்தது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. உங்களுக்கு ஏன் சங்கடமாக இருந்தது? நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை. பொண்டாட்டி தான் தப்பு. புருஷன் எந்த இடத்துலையும் அவமானப்படுத்தக்கூடாது, அவமானப்பற்றவும் கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் எப்படி நினச்சிங்க? அது அது
எல்லாம் அத்தனை பேருக்கு முன்னாடி காலில் சார், புருஷன் காலில் பொண்டாட்டி விடுகிறதுல தப்பே இல்லை. எனது ஒரு சில விஷயங்களை காய்மறி இலைமறையாக தான் சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம இருக்கிறதும் ஆப்போசிட் பர்சனோட அறிவுத்திறன். என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் ஆரம்பத்தில் பிடிக்காம இருக்கும், ஆனால் போக போக அது கண்டிப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் காரணமாக இருக்கலாம். அதுக்கு இதுதான் காரணங்கிறது சொல்ல முடியாது சார். மண்டபத்தில் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அனிதான்னு கூப்பிட்டீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. அக்ரிமெண்ட் பொண்டாட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக மரியாதையில் எதிர்பார்ப்பேன்னு இல்லை சார். இனிமே அனிதானே கூப்பிடுங்க. நீங்கள் என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடுறத விட அனிதான்னு கூப்பிடும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே. வர வர நீ பொண்டாட்டிங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்குடி. ஏன் விஜய், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்களா? ஆமா, இவ்வளவே வச்சு சமாளிக்க முடியல, இதுல இன்னொருத்தி வேற. ஏன்டி? ஆமாம், நம்ம வந்தது கூட தெரியாம கண்ணால் பேசிகிட்டு இருந்தா பின்ன என்ன, லவ் தான் பண்ணுறாங்க. போதும்போது லவ் பண்ணது திரும்ப சொல்லுங்க. மானத்தை வாங்காம விட மாட்டேன், அப்படித்தானே? ஆமாம், பெரிய இந்த மானம் கோப்படியா பொறுக்கி. அப்பான நேரத்துல வந்துட்டோன்னு தெரியும். ஐயோ அண்ணா, இல்ல விக்ரம், அதான். ஐயோ மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யானிதா, உனக்கு வருத்தமா? எதுக்குக்கா எனக்கு வருத்தம்? ஆமாம்மா, நீ எங்கே வருத்தப்பட்ட? நீ நல்லா விக்ரம் கூட ரொமான்ஸு. ஆத்திரா, ஐயோ, நானும் என் வாயை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் விஜய் நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. உனக்கு உன் வாய் தாண்டி சூனியம், பேசாம இரு. ஒரு நிமிஷத்துல எல்லாமே கனவு மாதிரி ஆயிடுச்சு. நேத்து நைட்டு வரைக்கும் மிருதுலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சா வாழ்க்கை இப்படி மாறுது. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னு இல்லைன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும். அதுல ஒண்ணுதான் சந்தியா சரண் மேரேஜ். அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறும்னு நினைச்சா கண்டிப்பா எல்லாமே மாறும். கேட்கணும்னு நினைச்சேன், ஹரி சமாதானால? ஹரி சமாதானாலா? என்னாச்சு? மாமா அக்கா கிட்ட சொல்லணையா? இல்லம்மா, அது என்ன விஜய், என்ன? அது அக்கா, மண்டபத்தில் ஹரியோட நாத்தனாரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. ஹரியை கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீலாம் ஒரு ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா. என்னது? அண்ணி கோவப்படாதீங்க, அங்கேயே சொல்லி சமாளிச்சோம். ஆனா ஹரிதான் சமாதானமே ஆகாம இருந்தா. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா, மறுபடியும் பேசி சமாதானப்படுத்திட்டு வந்தோம், தூங்கிட்டா. ஏன் விக்ரம், பேச விட்டுட்டு அமைதியாவா இருந்தீங்க? 2 கொடுக்க வேணாம்? அது என்ன நம்ம வீட்டு பொண்ணுங்களே எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த நாத்தனாய கண்ணில் கிடைச்சது நம்மள அன்னைக்கே சொன்னேன், விளக்க மாத்திரம் போய் அடிச்சிட்டு வரேன் சாணி நமக்கு இவர் கேட்கவே இல்லை என்கிட்ட. ஏய் இருடி, ஏன் இப்படி கூப்பிடுற? போட்ட சத்தத்துல மொத்த குடும்பமே எந்திரிச்சும் போல. பின்ன விஜய், ஒரு பொம்பளைங்க பேசிட்டு இருக்காங்கன்னா வாய் மூடி கம்மி இருக்கும். நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தே வெச்சுக்கோங்க, மண்டபமே 2 இருந்திருக்கும். சீ அக்கா விடுங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா இந்த மாதிரி 4-5 பேர் வரதா செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க. ஏதாவது சொல்லி ஏன் வாயவே அடைங்க. என்ன அங்க 2 பதில் கொடுக்கறத விட்டுட்டேன். சோ கடுப்பாகுது விஜய், நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்களா விஜய்? பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்க பாத்தீங்களா? ஏன் விக்ரம், நீங்க எதுவுமே பண்ணல. அண்ணி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல அண்ணி, அது மண்டபம். அது மட்டும் இல்லாம அது ஒரு 3வது மனுஷங்க, நம்ம குடும்பத்து கூட சம்பந்தமே படாத ஒரு ஆளு. அவங்க நாத்தரானை போட்டு தான் வந்து அப்படி பேசினாங்க, நல்லா பச்சையாவே தெரிஞ்சது. இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்காம விலகி போயிடணும், அவ்வளவுதான், விடுங்க. என்னமோ இப்படியே சொல்லி சமாளிங்க. என்ன சரி, போய் எல்லாரும் தூங்குங்க. அப்புறம் அனிதா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி காலையில் பேசிக்கலாமா? சொல்லுங்கக்கா. இல்லை, அது லேடிஸ் மேட்ரு, மார்னிங் பேசலாம். என்ன என்கிட்ட சொல்லு. லேடிஸ் மேட்டர்னு பச்சையா சொல்றேன்ல, அப்புறம் என்ன? லேடிஸ் மேட்டர் தான், புருஷன்கிட்ட சொல்லலாம்ல, சொல்லு. அப்ப நீங்க என்ன பொம்பளையா? கேட்டது தப்புதான், மன்னிச்சுக்க. மாக்கா, சி அம்மா வீடு இல்லையா? எங்க போனா? இங்கே தானே தடிமடு படுத்து கிடந்தா.
ஏ ஏ ஏய் என்னடி நைட்டு ஃபுல்லா அப்படியே அழுத சீன் போட்ட இப்ப என்ன உன் மடியில படுக்க வச்சிருக்க இதுல இருந்து என்ன தெரியுது ஏய் சீ வாய் மூடு ஒடிச்சு மூஞ்ச பேத்துருவேன் எனக்கு தலையெழுத்து பத்தியா உன்னைய மடியில படுக்க வைக்கணும் டேய் முண்டம் நைட் நீ என்ன பேசிட்டு போறன்னு உனக்கு ஞாபகத்துல இருக்கா நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து படுத்தடா முண்டம் யாரு சொன்னது நான் குடிச்சனா ஏய் நான் குடிச்சனான்னு கேக்குறேன் ஆமாடா முண்டம் வேணா உன் தம்பியை சாச்சி கூட்டிட்டு வரவா அவன் தான் உன்னை கொண்டு வந்து உன்னை பெட்ல தூக்கி போட்டு போனான் என்ன இல்லனா அங்கேயே விழுந்து செத்து போயிருப்ப என்ன நீ எப்படி ஏன் மடியில வந்து படுத்தீங்க எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல சீக்கிரமா முதல்ல போய் நல்லா அழுக்கு தேச்சு குளிக்கணும் நீ தான் என் மடியில படுத்துட்ட பாத்தியா ஏய் என்னடி உன் வாய்க்கு வந்தப்பல பேசிக்கிட்டே இருக்கு நான் எதுவும் பேச மாட்டேனா சீ எனக்கு அறிவில்லாம போச்சு இப்படி ஓ மடியில வந்து படுத்தேன் ஐயோ ரொம்ப பண்ணாதுன்னு படுக்கும்போது அப்படி குளு குளு குளுன்னு இருந்துச்சு எந்திரிச்சோன்னே அப்படி நெருப்பள்ளி கொட்ட மாதிரி இருக்கா மூஞ்ச பேத்துருவேன் இனிமே என் பக்கத்துல வந்த அவ்வளவுதான்டா எரும மாடு பண்ணி மாடு பொடி யாரா நானா டேய் வேணா என்கிட்ட வம்புழுக்காத என்ன உன் மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது என்ன போகிடுச்சு பாரு உன் கழுத்துல தாடி கட்டிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உன் வாய்க்கு வந்தபடி பேசணும்னு நினைச்சின்னு வையேன் அவ்வளவுதான் என்ன பேசுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிடு அதே மாதிரிதான் நீ என் கழுத்துல தாடி கட்டிட்டு நீ உன் வாய்க்கு வந்தபடி திமிருத்தரமா பேசுறீங்க வையே அப்புறம் நீ சந்தியா வேற மாதிரி பாப்ப என்னோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல இனி பாப்பேன் இனி அடிக்கடி என் கேரக்டர் உனக்கு என்னன்னு நான் காட்டிட்டே இருப்பேன் மூஞ்சி பாரு கரும் காலையிலே ஓ மூஞ்சில முடிச்சிட்டேன்டா எப்படித்தான் இந்த பொழப்பு நாடு ஓடி தொலை போகுதுன்னு எனக்கு தெரியல என்னாச்சுப்பா காலையிலே உன் மூஞ்சில முடிச்சிட்டேன்ல இனி இந்த நாள் ஃபுல்லா எவ்வளவு கேவலமா போக போகுது மட்டும் பாக்குறியா டேய் முண்டம் அத நான் சொல்லணும் ஏன்னா நீ ஒண்ணு சொல்லாத உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமா வருது மொறையா எந்திரிச்சு வெளிய போ இங்க பாரு இன்னையில இருந்து இன்னைக்கு நான் விட்டுருவேனே நாளைல இருந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூமை விட்டு நீ போயிருந்திருக்கணும் என்ன இல்லையா இந்த ரூம்ல நீ இருக்காத போ அது எப்படி ரூம் என்னோடதுடி உனக்கு வேணானா நீ மூடிட்டு வெளியே போ என்ன என்னாலாம் போக முடியாது அது எப்படி தாலி நீ தானே கட்டுன அப்போ உன் பொண்டாட்டி நான் தானே சொல்லல வேற எவ்வளவு ரோட்ல போறவளா சொல்லுடா அதையும் நீ சொல்லுவ நீ எப்படிப்பட்டாளு அப்போ இந்த ரூம்ல எனக்கும் தான் பங்கு இருக்கு ஆனா நீ இந்த ரூமுக்கு வரக்கூடாது என்ன ஒண்ணு நான் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல வந்து நீ தூங்கி இருக்கணும் இல்லையா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூமை விட்டு நீ போயிருக்கணும் என் மூச்சில பட்ட உன்னை கொன்னுவேன் திமிரு பிடிச்சவ குரங்கு என்னக்கா அக்கா அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத என்ன நீ வீட்டுக்கு போ இனி கொஞ்ச நாளைக்கு இங்கே வராத அனிதா இருங்கக்கா நான் பேசுகிறதா சரி இங்கே பாரு மிருதுலா நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே வராத உனக்கு தெரியும் என்ன சரணோட மனசும் மாறணும் சரணுக்கும் சந்தியாவுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு சரணை மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் சரி என்னடா அக்காவே இப்படி சொல்லிட்டான்னு எதுவும் நினைக்காத எனக்கு வேற வழி தெரியல என்ன நீயும் எனக்கு தங்கச்சி தான் சந்தியாவும் எனக்கு தங்கச்சி தான் ஆனால் கல்யாணங்கிற பந்தத்துக்குள்ளே இறங்கி இருக்கிறது சந்தியா அதுவும் உன் வாழ்க்கை பறி போய் அவள் வாழ்க்கையில் அது தலைகீழ போய் முடிஞ்சிருச்சு அதனால் அதை மாற்றணுன்னா நீ கொஞ்ச நாள் விலகி இருந்தால் மட்டும்தான் அது முடியும் கொஞ்ச நாளைக்கு வராத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அக்கா நீ என்கிட்ட இதை சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டேன் இதுவும் இப்போ கிளம்புறதோட கொஞ்ச நாளைக்கு நானே வரவே தான் நினச்சேன் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நீ சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன நீ ஏன் அக்கா வீட்டை விட்டு வெளியே போடின்னு வீட்டை விட்டு அடிச்சு பற்றினா கூட நான் தப்பாக நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் செஞ்ச காரியம் அப்படி மிருதுலா உன் அக்கா பேசிட்டான்னு தப்பாக நினைக்காத அவன் ஏதோ ஒரு டென்ஷனில் கூட பேசலாம்ல இல்லைக்கா என் அக்கா சொல்லலைனாலும் கண்டிப்பாக நான் போக தான் வேணும் ஏன்னா சந்தியாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அதனால் இந்த நிலைமையை நான் தான் சரி பண்ணணும்னா கொஞ்ச நாள் நான் சரணை மீட் பண்ணாமல் பார்க்காம வச்சாமல் இருந்தால் மட்டும்தான் சரணும் சந்தியாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க புரிஞ்சா சரி சரி கிளம்பு என்ன இன்னும் சரண் எந்திரிச்சிருக்க மாட்டார் நாங்கள் எழுப்பி மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கோம் சரியா பார்த்துக்கோ சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் நான் கேட்கணும்னு நினச்சேன் நீ யாரையோ லவ் பண்ணேன்னு சொன்னேன் போய் மண்டபத்தை விட்டு அப்படிதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன் ஆனால் அது யாரு எதுவுமே தெரியல போயிட்டு திரும்ப வந்துட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம 2 பேர் லவ் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது இப்போதைக்கு தெரிய வேணாம்
ப்ளீஸ் அதை பற்றி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். இருந்தாலும் நீ அவகிட்ட இவ்வளோ ஹாஸாக சொல்லியிருந்துருக்க கூடாது. இல்லைக்கா, அவகிட்ட அப்படி சொன்னாதான் அவளுக்கு அது புரியும். அதாவது அவள் பண்ணது தப்புங்கிறது அவளுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் சொன்னேன். சரி, மறு வீட்டுக்கு வேற போகணும்ல, அவங்கள எழுப்பி காஃபி கீப்பி குடிச்சு மேலே பார்க்கலாம்க்கா வேலை. சரி அனிதா. டேய், எதுக்கு ரூம்குள்ளே எழுத்துட்டு வந்த? அண்ணி பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நானும் தான் காதில் வாங்கினேன். ஆமாம், என் அக்கா சொல்கிறதானே சரி. நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து போக இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா சந்தியாவும் சரணும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா சரண் கண்ணில் நான் படக்கூடாது. அண்ணி அப்படி சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி சொன்னாங்கல்ல. டேய், அவன் என் அக்கா. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். என்ன, ஆக்சுவலாக தப்பு என் மேலே இருக்கிறதுனால நான் அமைதியாகிறேன். டேய், அண்ணி சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வர வேணாம். என்ன, என் கூட பேசணும், என்னை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு. நீ நினச்ச உன்னையும் நாங்கள் வந்து நிற்பேன். சரண் சந்தியா லைஃப் மாறணும்னா நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் இருக்கணும். ஏன்னா நம்ம லவ் பண்ணுறது கொஞ்ச நாள் வரைக்குமே யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம லவ் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிட்டாலோ, முக்கியமாக சரணுக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளோதான். ஏன்னா இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு அதை யாருனாலையுமே கணிக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னா கேப்பியா? ஏண்டி எப்படி பார்க்குற? தப்பாக சொல்லிட்டேனா? நான் என்ன தெரியுமா நினச்சேன்? இவன் தான் நம்ம அருண் தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அவன் அண்ணன் நம்மளை லவ் பண்ணியிருக்கான், இவனே ஹெல்ப்பெல்லாம் வேற பண்ணியிருக்கான், இவன் நம்மளை ஏற்றுப்பானா அப்படின்ற கன்ஃபியூஸ் இருந்துச்சு. ஆனால் என் மேலே அவ்வளோ லவ்வா? உன்னை பார்க்கணுன்னு எனக்கு எவ்வளோ துடிச்சது தெரியுமா? அப்போது உன்னை பார்த்ததுக்கப்புறமும் என்னை விட சொல்கிறியா? நீ எப்போதுமே உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்ட, புரியுதா? ஒருவேளை உன்னை பார்க்காம இருந்திருந்தேன் இந்த மாதிரி ஒருத்தனை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன். ஐ லவ் யூ. ஆமாம், உன்னை மிஸ் பண்ண விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துருப்பேன் பார்த்தியா, லூஸு. திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு சரணுக்கு எதுவும் தெரிய வேணாம், புரியுதா? அது வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் அண்ணியும் நீங்கள் வர வேணான்னு சொன்னாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி வந்து நிற்பேன். எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு, புரியுதா? அல்லாத நான் இருக்கேன். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் ஏறு சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ. இலக்கண கவிதை எழுதிய அழகே